அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு செயின் ஸ்டிச் போடலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் ஸ்கேல் எதுனாலும் எடுத்துக்கோங்க. 14 நம்பர் நீடில் இல்லை அயன் நீடில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பென்சில். நாட் வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக கையில் தைக்கிற ஊசியில் நம்ம நூல் போட்டால் எப்படி நாட் போடுவோம் லாஸ்ட்டாக, அதே மாதிரி ஓரளவுக்கு அது கழண்டு வராமல் இருக்கிற அளவுக்கு உங்களால் எத்தனை டைம் போட முடியுமோ போட்டுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி விரலில் பிடிச்சிக்கிட்டு நீடில் வச்சு நம்ம இழுப்போம். இந்த மாதிரி நீடில் வச்சு இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நூல் மேலே வந்துடும். இப்போ அந்த நம்ம இழுக்கிற த்ரெட்டு மேலே வந்துடும். அந்த நாட் போய் கீழே மாட்டிக்கும். இப்போது என்னோடய அந்த 2 ஃபிங்கர்ஸ் கிட்ட கிளாத் அப்படின்னா அதில் மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டிச்சஸ் போடாமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்க பழகுங்க. நீடில் குத்தி குத்தி எடுக்க பழகுங்க. இந்த மாதிரி மாட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஹோலாக இருக்கும் இல்லையா, அதை நீடில் பின்னாடி திருப்பி இப்படி தேய்ச்சிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் எந்த பக்கம் போடணுமோ அந்த டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த உடனே கீழே அந்த நாட் போய் மாட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு போடுறப்ப பெரிய பெரிய ஸ்டிச்சஸாகவே நம்ம போடலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் சின்ன சின்னதாக போட பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே பெருசாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே அதில் நூல் சுற்றுவோம். நான் அதை நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போது அந்த நீடில் எப்போ திருப்பணும் அப்படின்னா, அந்த கிளாத் கிட்ட டச்சாக இப்போ வெளியே வரப்போகுது அப்படிங்கிறப்பவே நம்ம நீடில் சுற்றிடணும். வெளியே எடுத்து அதுக்குள்ளே போட்டு எடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ வெளியே எடுக்க போகிறீங்க நீடில் அப்படின்னா, வெளியே வரப்போகுது அந்த கிளாத்தை டச் ஆகிறப்ப அது ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா வெளியே வரப்போ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செயினுக்குள்ளே போய் வந்துடும். அதே மாதிரி நாட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட வேணாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கீழே இருக்கிறது இழுத்திங்கன்னா அது வந்துடும். மேலே ஒரே ஒரு த்ரெட் இருக்கும். அதை கீழே இருந்து ஊசி மேலே வர மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி நீடில் மேலே வர மாதிரி கொடுத்துட்டு அதை இழுத்திங்கன்னா கீழே வந்துடும். கீழே பாருங்கள், நம்ம இழுத்த உடனே அந்த நாட் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ சுற்றுறது ஒரு டைம் ஒரு பக்கம் சுற்றக்கூடாது. இப்போ இந்த ரைட் சைடில் சுற்றிட்டு வரீங்கன்னா கண்டினியூவாக அதே மாதிரி சுற்றிட்டு வாங்க. அந்த மாதிரி சுற்றி இழுக்கிறப்போ மேலே வந்துடும். ஒரு டைம் சுற்றி இழுக்கணும். இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் கீழே. ஆரியில் செயின் ஸ்டிச் தான் பேசிக். இது மட்டும் நீங்கள் நல்லா போட பழகிட்டீங்க, நல்லா அந்த நீடில் டேர்ன் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்னதாக பக்கம் பக்கமாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வருதோ வரட்டும். உங்களுக்கு நீடில் குத்தி வெளியே எடுக்க தெரிஞ்சால் போதும். அந்த த்ரெட்டோடு எடுக்க தெரிஞ்சால் போதும். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் வந்தாலும் ஓகே. அது ஃபஸ்ட்டு நல்லா பழகிக்கோங்க ரொட்டேட் பண்ண எடுக்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போட பழகிக்கோங்க. என் நாட் எப்படி போகணுன்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், இந்த 3 ஷேப்லேயும் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக பண்ணியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாகவே பண்ணுங்கள், ரொம்ப சின்னதாக பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நான் கொடுப்பேன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே பண்ணுங்கள். இப்போது இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், கார்னர்ஸ் வரும். அந்த கார்னர் ஷார்ப்பாக வர மாதிரி போடணும். இப்போ ஸ்கொயர்னால் அதுக்கு 4 கார்னர்ஸ் இருக்காது. அப்புறம் ட்ரையாங்கிளில் 3 கார்னர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஷார்ப்பாக. இப்போ ரவுண்ட்னால் பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே மறுபடியும் அந்த இடத்துல முடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ட்ரையாங்கிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன், எப்படி அந்த எட்ஜஸில் ஷார்ப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ அந்த இடத்துலேருந்தே பார்த்தாலே தெரியும். நீங்கள் அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல கர்வாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பாகவே இருக்காது. ஸ்டிச்சுக்கும் லாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டிச்சஸ் ஓரளவு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். லாக் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன லாக் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லாக் போட்டு டேர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். அதே மாதிரி
கீழே இந்த இடத்துல வரப்பையும் சேம் இதே மாதிரி ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம திருப்பிக்கணும். சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போட்டுகிட்டே போகலாம். இந்த மாதிரி எங்கே ஷார்ப் எட்ஜஸ் வந்தாலும் இதே மாதிரி தான் போடணும். இதுலேயும் பாருங்கள், எங்கே போடணும் அப்படின்னா அதை விட கொஞ்சம் முன்னாடி போடணும். உள்ளே லாக் போடக்கூடாது. அந்த லைனுக்கு அப்படியே நேராகவே வந்து ஒரு லாக் போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து நான் எண்ணாட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மேலே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே டைப்பில் நீங்கள் கட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் எண்ணாட் போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எண்ணாட் போட சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, இந்த ஸ்கொயர், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், சர்க்கிள், இதை 3யுமே வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.